அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ராசியின் அதிபதியான குருவின் நட்சத்திர பயிற்சி காரணமாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தனுசு ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் ராசியின் அதிபதியான குரு வலம் வருகிறார். நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களில் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். எனவே அவர் இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக 7ஆம் இடத்தின் இறுதி நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் நுழைகிறார். அது மட்டுமல்லாது 8ஆம் இடத்தின் முதல் நட்சத்திரமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நட்சத்திர பயிற்சியை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் போன்ற அனைத்தும் விலகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் கோல்சார விதியின் அடிப்படையில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சப்தமஸ்தானம், கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் தான் அமர்ந்திருக்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்களை குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் விளக்குவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறார். அதோடு மட்டுமல்லாது 3 மற்றும் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தையும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஜென்மராசியில் குரு பார்வை இருக்கும் போது மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரைத்தான 3ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான குருவின் பார்வை பதிவதால் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நுட்பமான விஷயங்களையும் திட்டங்களையும் இந்த வேளையில் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் உதாரணமாக ஒரு நபர் மிகுந்த பசியுடன் இருக்கிறார். எனவே பசியை தீர்க்க வேண்டும் என்று அருகாமையில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவு அருந்தலாம் என்று, உணவு சாப்பிடலாம் என்று ஆர்டர் கொடுக்கிறார். ஆர்டர் கொடுத்துவிட்டு பைகளை பார்க்கும் போது அங்கு பணம் இல்லை. உடனடியாக ஆர்டரை கேன்சல் செய்துவிட்டு வெளியே வருகிறார். பணம் என்ன ஆயிற்று என்று நினைப்பதை காட்டிலும் அவருடைய பசியை எப்படி தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவருக்கு பசி மிகவும் வாட்டி வதைக்கிறது. அந்த சாலையின் ஓரங்களில் நடந்து கொண்டு செல்லும் போது அவருக்கு நடப்பதற்கு கூட சக்தி இல்லாமல் சாலையின் ஓரங்களிலேயே அமர்ந்து விடுகிறார். தனது பசியை தீர்க்க ஏதாவது வழி கிடைக்குமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறவர்கள் ஒரு செய்தியை பேசிக் கொண்டு செல்கின்றனர். அது இவருக்கு மகிழ்ச்சியாக அமைகிறது. என்னவென்றால் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று அவர்கள் பேசிக் கொண்டு செல்கிறார்கள். இதை கேட்டவுடன் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். பசி தீர்க்க வழி கிடைத்து விட்டது என்று விரைந்து அங்கு சென்ற அந்த நபர் அங்கு பார்த்தால் மிக பெரிய அளவில் நீண்ட வரிசையானது அன்னதானத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் பொறுமையாக நின்று அந்த உணவை பெறுவதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்போது அவருக்கு முன்னால் 2 நபர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த வேளையில் உணவு தீர்வது போல் அந்த சட்டியில்
பார்த்தால் தெரிகிறது. உணவு கிடைக்குமா என்ற அச்சமும் ஒருபுறம் இவரை சூழ்கிறது. ஆனால் ஒரு வழியாக அந்த பாத்திரத்தின் இறுதியில் இருந்த உணவு அவருக்கு கிடைக்கிறது. அவரை தொடர்ந்து சில நபருக்கும் இந்த உணவு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த உணவை பெற்ற அந்த நபர் அங்கிருந்து ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று நகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் பின்னால் வந்த நபர் காலிடறி அவர் மீது விழுகிறார். அவர் மீது விழுந்ததால் அவருடைய கையில் இருந்த உணவும் கொட்டிவிடுகிறது. பசியில் இருந்தவர் கையில் இருந்த உணவும் கொட்டிவிடுகிறது. இதை பார்த்தவுடன் பசியில் இருந்த நபர் பின்னால் இருந்து விழுந்த நபரை பார்த்து கோபம் அடைகிறார். அந்த வேளையில் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவும் அங்கு தீர்ந்து விடுகிறது. எனவே கோபத்தின் உச்சிக்கு சென்ற அந்த நபர் கைக்கு கிடைத்ததை வாய்க்கு கிடைக்காமல் பண்ணிவிட்டானே என்று மிகுந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாருங்க. வார்த்தைகளை கடினமாக பயன்படுத்தி அவரை காயப்படுத்துகிறார். இதுபோன்றுதான் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் சங்கடமான விஷயம் இருக்கும். ஆனால் அந்த நேரங்களில் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவதால் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நபர் உண்மையில் அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கிறார். அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அங்கு நீங்கியது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த உணவை பெற்றுக்கொண்டு மரத்தின் அருகாமையில் வரும்போது மரத்தின் ஒரு கிளையில் இருந்த பாம்பு ஒன்று நகர்ந்து கொண்டு சென்றது. அதை பார்த்தவுடன் மேலே இருந்த பருந்து ஒன்று அந்த பாம்பை லாவகமாக பிடிப்பதற்காக வந்தது. அப்போது பருந்திடமிருந்து பாம்பு தப்பிப்பதற்காக விஷத்தை கக்க அந்த விஷத்துளிகள் சிலவை அவருடைய தட்டின் மீது விழுகிறதுங்க. அந்த விஷம் விழுந்த அந்த உணவை தான் அவர் சாப்பிட்டு இருப்பார். அதுதான் கீழே விழுந்து வீணாகியது. உண்மையில் அவருக்கு அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்பதுதான் உண்மையான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இவர் கோபத்தை வெளிப்படுத்தி தீர்க்கக்கூடிய நிலையில் இங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வே அப்படியே தலைகீழாக மாறுகிறது. ஏனென்றால் அந்த பாத்திரத்தில் உணவு முடிந்தவுடன் வேறொரு பாத்திரத்தை எடுத்து வைத்து உணவு அன்னதானம் கொடுக்கும் பணியை துவங்குகின்றனர். மீண்டும் இதை பார்த்தவுடன் அந்த நபர் மீண்டும் அங்கு சென்று உணவை பெற்று வயிறார சாப்பிட்டு அதற்கு பிறகு செல்கிறாருங்க. இது போன்றுதான் முதலில் கிடைத்த உணவில் விஷம் இருந்தது ஒன்று. அது மட்டுமல்லாது முதல் பாத்திரத்தின் அடியில் இருந்த உணவு, ஆனால் அது போயிற்று. அதற்கு பிறகு அடுத்த பாத்திரத்தில் மிகவும் மேலே இருக்கக்கூடிய உணவும் அவருக்கு நன்றாக கிடைத்து அதை முழுமையாக சாப்பிட்டு செல்கிறார். இது போன்றுதான் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் ஒரு வாய்ப்பு மறுக்கப்படும். அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது என்று ஆதங்கப்பட வேண்டாம். அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை விட மிக சிறப்பான வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனால் தான் இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டாலே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார். எனவேதான் இந்த வேளையில் உறுதியாகவே தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் உண்டு. சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் இருப்பதால் எதிர்பார்த்தபடியே இல்லத்தில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடைபெறும். காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம், புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக புத்திரக்காரகரான ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப நலனுக்காக முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தேவையற்ற சிந்தனைகள் குழப்பங்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவை
தண்டனையாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதோடு வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தி சுப விரயங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் மாற்றி அமைக்கப் போகிறார். எனவே முதலீடுகள் உயரக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய ராசியின் அதிபதி பெண்மணிகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமஸ்தானத்தில் ராசியின் அதிபதி அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதால் பெண்மணிகள் நினைத்த அனைத்துமே கனகச்சிதமாக கைகூடும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு உத்தியோகம் சார்ந்த சூழல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவற்றை எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்களை முற்றிலுமாக தகர்த்தறிந்து புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். லாபம் உயரக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை வலுவாக குரு பகவான் பார்க்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான லாபமும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுகிறது. கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். குரு பகவான் நட்சத்திர பயிற்சியை சந்திக்கக்கூடிய வேளையில் இனி கடன் இல்லாமலே பல தயாரிப்பு பணிகளை மேற்கொள்வதோடு உங்களது தனித்திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பமும் அற்புதமாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் 2026 தேர்தலை மையமாக கொண்டு சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த வெற்றி கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் குருவிற்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்குவதோடு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது குருவிற்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் என்றால் யானைக்கு உணவளிப்பதும் மகத்தான புண்ணியங்களை தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு